அதாவது நான் இன்னைக்கு இந்த வந்திருக்கேன்னா ராயல் கம்ப்யூட்டர் சார் மேடம் பார்வதி அவங்களுடைய ஹஸ்பண்ட் தானே நான். லாஸ்ட்டு இப்போது 10 மாதம் ஆச்சு நான் ஃபீல்டுக்கு மேடம் ஆல்ரெடி 3 years இருந்தாங்க. 3 வருஷமாக 2024 இன்றைக்கி ஒன்றையும் ப்ரெசன்ட் ரன்னிங்கில் இருக்காங்க. நான் இப்போ 2025 அக்டோபர் மாதத்துலேருந்து நான் ஃபீல்டுக்கு வந்தேன். இந்த ஒரு 10 மாதம் காலத்தில் கிட்டத்தட்ட எங்களுடைய ரெஃபரல் எங்களுடைய ஸ்டாக் பாயிண்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்த பிறகு ஊட்டி அச்சீவ்மெண்ட்டில் 28 பேர் நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ராயல் டீம் சார்பாக 28 பேர் அச்சீவ் பண்ணிட்டோம். மைசூர் டீம் 35 பேர் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா 11 பேர். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 மாதம் அடுத்தடுத்து எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால ஒரு ரீசனு, அதனால் எங்களால் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலை காம்படிஷன்லேயே நாங்கள் இன்றைக்கி ஒரு 11 பேர் கொடுத்துருந்தோம். பெரிய விஷயந்தான். அதுக்கு நம்ம சுதாகர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் இல்லாத இருக்கும் போதும் சார் அந்த சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தார். அதாவது ஒரு 3 மாதம் நாங்கள் ஃபீல்டு பார்க்கல, அந்த 3 மாதம் காலமே சுதாகர் சார் தான் சொல்லுவார் சிஓ சார். அதாவது நீங்கள் உங்களால் சூழ்நிலை முடியலன்னா கூட நாங்கள் பார்த்துக்குறோம், ஆகும்போது எங்களுக்கு தேவை ஃபீல்டில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 அதாவது எல்லா நாளுமே நாங்கள் ஃபீல்டு பாருன்ற ஒரு முடிவோட நானும் சரி எங்கள் மிஸ்ஸஸும் சரி ஃபுல்லாக ஃபீல்டு பார்த்துருக்கோம். இப்போ என்ன விஷயம்னா சரி அவனுடைய நல்ல ப்ராடக்ட் இருக்கு. ஒவ்வொரு பிஸ்னஸுமே இப்போ நான் கேபிள் டிவி ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட 26 இப்போ ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செயல்பாடு நம்ம லாபம் நஷ்டன்றது எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் சொன்னது என்னென்னா, ஒரு தெரிஞ்ச தொழிலை விடக்கூடாதுன்றதுனால அந்த ஒரு மென்டாலிட்டிலே நான் இருந்துட்டோம். இன்றைக்கி தான் ஃபீல்டுக்கு பேர் தான் தெரியும் நெட்வொர்க் மார்க்கெட்டுன்றது என்ன ஒரு எவ்வளோ பெரிய உலகம் இருக்குன்றதே எனக்கு தான் தெரிஞ்சுப்போம். இத்தனை நாள் நான் ஒரு கேபிள் டிவியும் ஒரு ட்ராவல்ஸ்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கி 3 வருஷம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வண்டி ஓட்டினேன். 3 வருஷம் கழிச்சு 25% ஏற்றி கொடுக்குறது ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் டெண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 டெண்டர் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வண்டி கான்ட்ராக்ட் கிடைக்கும், இல்லைன்னா கான்ட்ராக்ட் கிடையாது. மாதம் என்ன மிஞ்சி போன ஒரு 20,000 ரூபாய் வருமானம் ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போட்டு ஒரு வண்டிக்கு மாதம் எனக்கு 20,000 ரூபாய் தான் வருமானம் வருது. என்ன பண்ணிட்டேன், நான் ஒரே ஒரு செகண்ட் அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஒரே செகண்டில் நான் என்ன பண்ணேன், வண்டி நீ பாட்டு வந்துனேன்ட்டேன். என்ன தைரியம், வண்டியே இல்லைனாலும் நம்ம இங்கே ஃபீல்டில் வந்திருக்கோம். அந்த ஃபீல்டு நம்ம பார்த்தாவே நம்ம இங்கே சம்பாதிக்கலான்ற ஒரே விஷயம் என்னன்னா, இப்போ நான் வண்டி ஒரு டிரைவரை ஏற்பாடு பண்ணி ஃபீல்டை பார்த்து மறுபடியும் நான் எடுத்து வரதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வருமானம் எவ்வளோ ஒரு 20,000 தான். ஆனால் இன்றைக்கி நான் இந்த வண்டி விற்றா கூட இன்றைக்கி 12-13 லட்ச ரூபா போகும். அதை நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் மாதம் எவ்வளோ சம்பாதிப்பேன் நீங்களே கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள். குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா தனியாக சம்பாதிப்பேன். அப்போது நம்ம இந்த எல்லாம் நம்ம சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம சுதாகர் சாரும் சரி, நம்ம சிஓ சாரும் சரி, மிஸ்டர் கோவிந்தன் சாரும் சரி, நம்ம எல்லாருமே நம்ம டீம் லீடருங்க ஒவ்வொரு விஷயமே நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம வருங்காலத்துலேயும் சரி இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் நல்லா நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. ஏன்னா எங்கள் பிஸ்னஸை பற்றி கமிட்மெண்ட் சார் இப்போ 50 above நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார். 50 above. ஏன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 35 பண்ணியிருக்கோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா 50. அதான் எங்கள் பிஸ்னஸை